ஹாய் வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா போகிறோம். எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் வீடியோ ரிவ்யூக்கு போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மலேசியா போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகிறதுக்கு உட்லாண்ட்ஸ், துவாஸ்னு 2 வழியாக போகலாம். இப்போ நம்ம துவாஸ் வழியாக போக போகிறோம். அதுக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜூராங் சென்ட்ரல் பார்க். இது பூன்லே எக்ஸிட் பி எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடலாம். தினந்தோறும் இங்கேருந்து துவாஸ் செக் பாயிண்ட்டுக்கு பஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி சண்டே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாக ஒரு மார்னிங் 7:30க்கெலாம் வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கூட இங்கே வரலாம். இந்த பஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எம்ஆர்டி கார்டில் ஒரு 5 வெள்ளி இருந்தாலே போதும். டிக்கெட் எடுத்து ஏறி உட்காந்தாச்சு. நேராக பஸ்ஸு துவாஸ் செக் பாயிண்ட்டுக்கு போகும். அங்கே இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா துவாஸ் டிபார்ச்சர் ஹால் வரும். அங்கே பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போயாச்சுன்னா மலேசியன் செக் பாயிண்ட்டுக்கு போகிற பஸ் வரும். அந்த நம்ம ஆல்ரெடி எடுத்த அந்த 5 வெள்ளியே போதும். இடையில நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில உள்ள அந்த பிரிட்ஜில் போகும். 2 ஊரையும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். வியூஸ் ரொம்ப அழகாக இருக்கும். மலேசியாவோட ஜொஹூர் மாநிலம் உங்களை வரவேற்கிறது. அதுக்கு முன்னாடி மலேசியன் செக் பாயிண்ட்டில் நம்ம வந்து அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு எந்த விதமான விசாவும் தேவையில்லை. உங்களோட பாஸ்போர்ட் இருந்தாலே போதும். அப்படியே இங்கேருந்து வெளியானோன்னா ஜோகர் சிட்டிக்கு போகிற பஸ் எல்லாம் இங்கே வெயிட் பண்ணோம். நம்ம வெயிட் பண்ணி பார்த்து ஏறிக்க வேண்டியதான். ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ்லேயே பஸ் வந்துடும். பஸ் வந்துடுச்சு. ஏறி ஜோகர் சிட்டி போக வேண்டியது தான். இங்கே மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் மணி டிஃப்ரென்ஸு நிறையா இருக்கிறதுனால அங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து ஒர்க் முடிச்சுட்டு போவாங்க. பஸ் கூட்டமே இல்ல. நீ வேற செக் பாயிண்ட்ல கூட்டமே இல்ல. காலங்கத்துல யாருமே செக் பாயிண்ட்ல கூட்டம் இருக்கும். போன அன்னைக்கு பவித்ரா பார்க்க வந்தேன் தெரியுமா? செத்துட்டேன். ஆமாவா? 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு 2 செக் பாயிண்ட் சேர்த்து எனக்கு. சரிதான். எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? இதே மாதிரி காலைல தான் வந்தேன். சரிங்க. என்ன கிழமை வந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தீங்க? சனிக்கிழமை. ஜொஹூரை விட்டு வெளியே ஆயிட்டீங்கன்னா ஒரே காட்சிகள் தான். ஃபார்ம் ஆயில் காடு ரோடு ஸ்ட்ரைட்டாக போய் கோலாலம்பூரை ஜாயின் பண்ணுது. ஒரு 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஜொஹூர் சிட்டியில் இருந்துட்டு இங்கே கோலாலம்பூரை ரீச் பண்ணுறதுக்கு. நாங்கள் ஜொஹூர் வரைக்கும் தாங்க பஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம கொலிக் தினேஷோட காரில் வந்து கேஎல் வரைக்கும் வந்தாச்சு. ஜொஹூரில் இருந்துட்டு கேஎலுக்கு பஸ் இருக்குது. நீங்கள் பஸ் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அந்த சிங்கிளாக தெரிகிற அந்த பில்டிங் தான் மலேசியாவோட செகண்ட் டாலஸ்ட் பில்டிங்கு. நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. அது அந்த ட்வின் டவருக்கு போட்டியாக கட்டினது, அதை விட ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு கட்டின மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை கட்டி முடிக்க முடியாமல் அந்த ஸ்டிக் மாதிரி உள்ளதை மட்டும் அந்த ஹைட்டாக ஏற்றி விட்டுருக்குறாங்க. போகிற வழியில் பார்த்தா இன்னொரு பெரிய விஷயம் இந்த ஆஞ்சநேயர் கோவில் தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன கோபுரத்தில் கயிறு மாதிரி கட்டியிருந்தாங்க. என்னென்னு கேட்டால் அது ஆஞ்சநேயரோட வாழை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான அமைப்பு அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்துமலை முருகர் கோவில். அந்த மலையோட என்ட்ரன்ஸு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பத்துமலை முருகர் ஸ்டாச்சு கிட்ட நம்ம வந்து நெருங்கிடலாம். தனக்கான இடத்தையும் கோவில்களையும் அமைச்சிக்கிறதுல
நம்ம முருகர் முக்கியமான கடவுள். அதே மாதிரி தான் இந்த பத்துமலை முருகர் கோவிலும் அமைஞ்சிருக்கு. அறுபடை வீடுகளுக்கு அப்புறமா வந்து இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்தலமா இருக்குது. மலேசியாவோட முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வெள்ளைக்காரங்க நிறையா டூரிஸ்ட் வர்றாங்க. திருவிழா தான் ரொம்ப ஆசை. எத்தனை மாசமா ட்ரை பண்றோம். 4 ரூபாய் ஏதாவது ஒன்று வச்சுட்டு போய் இதில் போய் தள்ளிட்டு மொட்டையை போட்டுருவான். கண்டிப்பாக போட்டுருவோம். இப்போதான் மாதம் 10 காலேஜ் முடியாமல் எடுத்துக்கணும். போகிறேன் போனீங்கல்ல போனோம். ம் ம் சரி இன்னைக்கு ராத்திரியே வரல என்ன. ஹலோ சொல்லுங்க. பெட்டியை வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? நாளைக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டாப்ல. நீங்க வேற ஃப்ரெண்டா பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் கனவுங்க. பல பிளான் போட்டு பண்ண முடியாது, வர முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு தம்பியோட கல்யாணத்தினால நாங்கள் வந்து இங்கே மலேசியா வந்திருக்கோம். அதோட தான் இங்கேயும் வந்துட்டோம். நான் காட்ட போகிறேன், அதை பாருங்கள். ஆமாங்க, பாத்துக்க முருகன் கோவில் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது. ரொம்ப நாள் ஃபோட்டோவிலையும் வீடியோக்கள்லையும் பார்த்துக்கிட்டு இருந்த இடம் இன்னைக்கு நேரில் வந்திருக்கோம். இந்த இடம் அவ்வளோ வைப்பாக இருக்குது. இந்த இடமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. இந்த கோவிலோட அமைப்பு, இந்த புறாக்கள், அப்புறம் வந்து இங்கே உள்ள பறவைகள், அந்த கோயிலுக்கு போகிற வழி, அதில் உள்ள கலர்ஸு, அப்புறம் இந்த பிரம்மாண்ட முருகர் சிலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்பாக இருக்குது. என்னதான் வீடியோஸ்லையும் ஃபோட்டோஸ்லையும் பார்த்தாலும் இந்த மாதிரி வராதுங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கும். இது முருகன் அருளால் இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்குது. இது ஃபுல் ட்ராவல் ரிவ்யூ வீடியோங்கிறதுனால நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த பாத்துக்க முருகன் கோவிலோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பவித்தர் கல்யாணத்துக்கு போயிட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு சிங்கப்பூர் போய் சேர்றது தான் பிளானு. தம்பி கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். கஸ்டம்ஸ் கேட்டு காலையில் 4 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். எங்கேயாவது வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் போய் சேருவோம். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.